ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் அவர் மேல் சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கை குறித்து தியானித்து வருகிறோம். ஆண்டவரை ஆகாயத்திலே சந்திப்பதற்கு அவர் மேல் சார்ந்து கொண்டு அவரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, உலகம் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்ற பொழுது உன் நேசர் எதனால் விசேஷித்தவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். என் நேசர் பரிசுத்தமானவர், தூய்மையானவர், வெண்மையானவர். என் நேசர் சிவப்பானவர். எனக்காக அவர் சிவப்பானார், ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்தி என்னுடைய பாவங்களை கழுவி என்னை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக்கினார் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இந்த வனாந்தர பாதையில் பலவிதமான போராட்டங்கள் உண்டு, யுத்தங்கள் உண்டு. அவைகளை மேற்கொள்வதற்கு அவரை சார்ந்து நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் தியானித்தோம். அவரை சார்ந்து வாழுகின்ற பொழுது என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்கிறார். ஆனால் ஆசாவை போல ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து வெற்றியை அனுபவித்த அவன் பெண்மாற்றக்காரனாகி தனக்குரிய வழியை தானே தேடுகிறவனாக இருக்கின்றதான வேளையில் தோல்வி முகம் அங்கே காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தோல்வி மேகங்கள் கவுகின்றதான வேளையில் அவரில் சார்ந்து இருக்கின்ற பொழுது அவர் வெளிச்சமாயிருந்து நமக்கு வனாந்தர பாதையை வழி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைய தியான வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வனாந்தர பாதையிலே காரிருள் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் தேவனை நம்பி அவரை பின்பற்றி கொண்டிருப்போம் என்றால் நமக்காக விதைக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்ற வேளையில் நாம் பெற்று அனுபவிப்போம். சங்கீதம் 97:11 அதைத்தான் சொல்கிறது. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என்று சொல்லி தான் சார்ந்திருப்பதை, தன் தேவனுடைய சமூகத்திலே தேவனை மாத்திரம் சார்ந்திருப்பதை சங்கீதக்காரர் அங்கே விளக்குகிறார். நீங்களும் நானும் இதே அறிக்கையோடு கூட கர்த்தரை சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய பாதையிலே வெளிச்சம் நிச்சயமாக பிரகாசிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வனாந்தரம் என்ற வார்த்தை நம்மை அநேக நேரங்களிலே கலங்க பண்ணுகிறது. நீ கலங்காதே. தங்கள் ஆத்தும நேசர் மேல் சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு வனாந்தரம் ஒரு வனாந்தரமாயிராது. 10,000 பேர்களில் சிறந்தவருடன் சேர்ந்தல்லவோ நீ இந்த வனாந்தரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறாய். வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று மணவாட்டியை குறித்தும், வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார் என்று மணவாளனை குறித்தும் நாம் இப்பொழுது வாசித்தோம் அல்லவா? உன் ஆத்தும நேசர் உன்னோடு இருப்பதால் வனாந்தர பாதை உனக்கு இனிமையானது ஒரு அனுபவமாக இருக்கும். வனாந்தரத்திலே உனக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை காணப்படுகிறதோ, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருந்தாலும், பலவிதமான தேள்கள் அங்கே இருந்தாலும், உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ அவரில் சார்ந்துதானே செல்லுகிறாய். நீ அவரில் சார்ந்து செல்லுகின்ற பொழுது எந்த ஒரு மாசு மருவும் உன்மேல் படாதவாறு என் தேவன் உன்னை பாதுகாத்துக் கொள்வாரே. எந்த ஒரு பொல்லாப்பு உனக்கு நேரிடாதபடி உன் தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது என்பதை நீ உணர்கிறாயா? ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன்னோடு இருப்பதனால் அந்த வனாந்தர பாதை உனக்கு இனிமையானதான ஒரு அனுபவமாகத்தான் காணப்படும். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருந்தாலும் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஆகையினால் அவர் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19 வாசித்து பாருங்கள். இந்த உன் ஆத்துமநேசரின் வாக்குத்தத்தம் உனக்காக சொல்லப்பட்ட ஒன்று. இந்த வனாந்தர பாதையிலே நீ அவரை சார்ந்து நடக்கின்ற பொழுது உனக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் அது பலிதமாகும். ஆம், அது வறட்சியும் வெறுமையும் உள்ளதாயிருப்பேனும் உன் ஆத்தும நேசர் அங்கு உனக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றாயிருக்கிறாரே. வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்காது. ஆனால் உன் ஜீவ தண்ணீராக இருக்கிற, தண்ணீர் தொட்டியாக இருக்கின்ற ஞான கண்மலை ஆகிய அவர் உன்னோடு கூட வருகின்ற பொழுது நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஊழையிடுதல் அங்கே இருப்பினும் உன் இருதயத்தோடு பட்சமாய் பேசுகிற உன் ஆத்துமநேசரின் இனிய சத்தம் அங்கு உண்டு என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா?
ஓசியா 2 அதிகாரம் 14 சொல்லுகிறதை பாருங்கள். இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வறண்டு போன வெறுமையாயிருக்கிற உன் வாழ்க்கையிலே, உன் ஆத்துமநேசர் உனக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றாயிருக்கிற வேளையிலே, ஒருவேளை ஊளையிடுதலும் பலவிதமான நரிகளின் ஓசைகளும் அங்கே இருந்தாலும் உன் இருதயத்தோடு பட்சமாய் பேசுகிற உன் ஆத்துமநேசரின் இனிய சத்தம் உனக்கு உண்டு. மிகவும் மதுரமாயிருக்கிற அவருடைய வாயின் வார்த்தைகள் உன்னுடைய சகல சூழ்நிலைகளிலும் உன்னை தேற்றுகிறதல்லவா? இதைத்தானே உன்னத பாட்டு 2:3, 2 அதிகாரம் 5 அதிகாரம் 16 சொல்லுகிறது. அது பள்ளங்கள் உள்ள தேசமாயிருப்பேனும் ஒரு காலத்தில் தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில் கிடந்த உன்னை தமது உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே மீட்டெடுத்தவர், பயங்கரமான குழியினின்று உன்னை தூக்கி எடுத்து உன் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தினவர், உன் வாயில் புதுப்பாட்டை அளித்தவர், இப்போது வலுவாதபடி உன்னை காக்கும்படிக்கு உன்னோடே கூட இருக்கிறாரே. சகரியா 9:11 உனக்கு வாசித்து உனக்கு சொந்தமாக்கிக்கொள். விதைப்பும் அறுப்பும் அங்கு இல்லாவிடினும் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவனின் பராமரிப்பு அங்கு உனக்கு உண்டே. அது மனித சஞ்சாரமற்ற மனித சகாயமற்ற இடமாயிருந்தாலும் உன்னுடைய நல்ல மேய்ப்பர் உனக்கு அனுகூலமான துணையாக உன் அருகில் இருக்கிறார் அல்லவா? அது மரண இருளுள்ள தேசமாயிருப்பேனும் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், என்றென்றும் ஜீவிக்கிறவராக உன்னோடு கூட இருக்கிறாரே. தேவ பிள்ளையே, தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று நீ கற்றுக்கொண்ட அந்த வார்த்தை கற்றுக்கொண்டதாக மாத்திரமில்லாமல் தைரியமாய் சொல்லக்கூடிய உன்னுடைய விசுவாச அறிக்கையாகவும் நீ இருக்க வேண்டும். அந்த விசுவாச அறிக்கையோடு நீ முன் செல். தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல வனாந்தரத்திலே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தி தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் பரிசுத்த பர்வதம் மட்டும் அழைத்து கொண்டு வந்து கானானில் குடியேறச் செய்தவர் உன்னை புதிய எருசலேமிலும் சியோனிலும் கொண்டு போய் சேர்க்கும் வரை முற்றுமுடிய நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே அவரை பின்பற்றி அவரையே சார்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிற உன்னை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 2 நாம் வாசிப்போம் என்றால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன் அருமை நேசர் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு வனாந்தர பாதைக்கு கடந்து வந்திருக்கிற நீ, உன்னை அங்கு அழைத்து கொண்டு வந்தவர் உன்னோடு கூடவே இருக்கிறார் என்பதை உணர்கின்றாயா? அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி என்று சொல்லுகிறார் ஓசியா 2:14. இந்த பட்சமாய் பேசுகிறது என்பதற்கு மூல பதத்திலே பார்ப்போம் என்றால் அவளுடைய இருதயத்தோடே பேசுவேன், அவளுடைய இருதயத்தோடே பேசி என்று மூல பாஷையிலே கூறப்பட்டுள்ளது. நீ கடந்து செல்லும் வனாந்தர பாதையில் அவர் உன் இருதயத்தோடு பேசுவார். நீ போகும் வழியை அவர் அறிவார். நீ அவரோடு நெருங்கி ஜீவிப்பாய் என்றால் தம்முடைய இரகசியங்களை அவர் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறவராக இருக்கிறார். யோவான் 13 அதிகாரம் 25-26 வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 தயவு செய்து வாசித்து பாருங்கள். நீ நடக்க வேண்டிய வழியை அவர் உனக்கு காண்பித்து மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். உன் நேசரோடுள்ள வனாந்தர பிரயாணத்தில் உன் தேவனுடைய இரக்கம் உன் மேல் இருக்கும். அவர் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்னும் வாக்கு தத்தங்கள் உன்னில் நிறைவேறும். முன்னொரு காலத்தில் ஆக்கினை தீர்ப்பின் பள்ளத்தாக்காயிருந்த உன் ஜீவியம் இப்போது மகிமையின் நம்பிக்கையான வாசலாக மாற்றப்பட்டிருப்பதால் மெய்யாகவே உன் வனாந்தரம் நீ உன் நேசரோடு சேர்ந்து பாடி மகிழுகிற இடமாக அமையும். உன் ஆத்தும நேசரோடு உள்ள உன் வனாந்தர பயணத்தின் முடிவில் நீ என்றென்றும் அவரோடு கூடவே இருக்கும்படியாக அவர் உனக்கென்று ஆயத்தம் செய்து வைத்திருக்கும் வாசஸ்தலங்களுக்குள்ளாக நீ பிரவேசிக்கும்படி உன் நம்பிக்கையின் வாசல்களுக்குள் நீ அவரோடு அடியெடுத்து வைப்பாய்.
கர்த்தரால் மீட்கப்பட்ட நீ ஆனந்த களிப்புடன் பாடி நித்திய மகிமைக்குள் பிரவேசிக்கும் அந்த நாளிலே நீ அதுவரை கடந்து சென்ற உன் வனாந்தரமும் வறண்ட நிலமும் இமைப்பொழுதில் ஒரு புஷ்பத்தைப் போல மறுரூபமடைந்திருக்கும். உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி அகல எங்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும் என்பதாக எசாயா 35 1 வசனம் 10 வசனம் 51 அதிகாரம் 3 மற்றும் 11 வசனங்களிலே வாசிக்கிறோமே. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று தேவதூதர்கள் யாவரும் வியப்புடன் நோக்கி கொண்டிருக்க நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று முழு பரலோகமும் அன்று உன் பேரிலே கம்பீரித்து மகிழும். நீ உன் முழு இருதயத்துடனும் நேசித்து உனக்கு நியமிக்கப்பட்டிருந்த பாதையில் முழு தூரமும் உத்தமமாய் பின்பற்றி வந்த உன் ஆத்தும நேசர்தாமே மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே என்று உன்னை அழைத்து பாசத்துடன் அணைத்து கொள்ளுவார். அன்பின் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே என்று உம்மால் அழைக்கப்படுகின்ற அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நான் இழந்து போகாதபடி இம்மட்டுமா இந்த வனாந்தர பாதையில் வழிநடத்துகிற தேவன் இனிமேலும் என்னை நடத்தும்படியாக என்னுடைய சித்தத்தை முழுமையுமாய் உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். நாங்கள் என்றென்றுமாக எங்களுடைய நேசர் இயேசு கிறிஸ்துவில் சார்ந்து மார்பில் சார்ந்து இளைப்பாறக்கூடிய அந்த உன்னத பாக்கியத்தை இழந்து விடாதபடி இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.